அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான அப்டேட் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. குரூப் 1 நம்ம ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்தபோது சொல்லியிருந்தோம் வேக்கன்சிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த தடவைன்னு. ஸோ அதன்படியே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் டைம் இன்னைக்கு 13/8/2026 ஒரு அடெண்டம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி பார்க்கும்போது மொத்தம் 10 வேக்கன்சிஸை வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸ் அஸ் வெல் அஸ் டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இதுக்கும் வந்து ஒரு 6 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஃபால் வேகன்சிஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இந்த எக்ஸாமுக்கும் வந்து இந்த போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு 20 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வரும்போது 26 அப்படின்னு இருந்துச்சு. இப்போ 20 வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி மொத்தம் 46 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு வேகன்சியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவும் கம்மி தான். பட் இருந்த போதிலும் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நாட் பேட். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப குறைவாகத்தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் 26. நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடிய டிஎஸ்பி அதாவது சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ், டெப்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் இன்னும் வரவில்லை. ஸோ அதனால மேபி இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிச்சயம் வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? அதே நேரத்தில் இந்த எக்ஸாமுக்கான இந்த போஸ்டிங்கான ஏஜ் லிமிட்டா இருக்கட்டும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், அதுவும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த அடெண்டம்ல. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் +2 +3 வரிசையில டிகிரி வாங்கியிருந்தாலே போதுமானது. அதர் தென் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி ரூரல் சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காங்க. காந்திகிராம் இன்ஸ்டியூட்ல இருந்தே முடிச்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், டிப்ளமோ இன் சோசியாலஜி, பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தா இது கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது தான். அதர் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட் இன் எக்கனாமிக்ஸ், எஜுகேஷன், சோசியாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் சைக்காலஜி பிஜி முடிச்சிருந்தா இன்னும் சிறப்பு. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் எதிர்பார்க்கக்கூடியது எதுன்னு கேட்டா டிஎஸ்பியோடைய வேகன்சிஸ் இன்னும் வரவே இல்லை. டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெப்டி கலெக்டரா இருக்கட்டும், இந்த அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டாக்ஸுக்கு தான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 2 இருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ஓகே, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்டரா இருக்கட்டும், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரா இருக்கட்டும், ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதுல டிஎஸ்பி இன்னும் வரவே இல்லை. பல பேருடைய கனவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎஸ்பி கூடிய சீக்கிரம் ஆட் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா மேலும் தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.